Hi viewers, welcome to our channel SM EDUTALK. நம்ம சேனல்ல நீங்க EG வீடியோஸ் தமிழ்ல தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. இங்கிலீஷ்லயும் EG வீடியோஸை கொடுத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோல இருந்து நாம ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சிங்கை பார்க்க போறோம். இதுல நாம ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட ஆப்ஜெக்டோட ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூஸை ஃப்ரீஹேண்ட்ல வரைய போறோம். இந்த ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் தான் EGல அதிகமாக பயன்படுத்துகிற கான்செப்ட். ஃபர்ஸ்ட் யூனிட்ல வர கோனிக்ஸையும் லாஸ்ட் யூனிட்ல வர ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் அண்ட் பர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷனை தவிர மீதி எல்லா சாப்டர்ஸ்லையுமே நாம் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனை பயன்படுத்தி தான் டிராயிங் வரைகிறோம். ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சிங் பார்க்கறது நல்லது. அதுக்கு லெக்சர் 5 ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ற வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. இதுக்கான லிங்கை மேலே கார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இது தியரி ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸில் பார்ட் 2 வீடியோ. முடிஞ்சா பார்ட் 1ஐயும் பார்த்துருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு ஆப்ஜெக்டோட ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ வரைகிறது தான் நாம ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்லேயே பண்ணிட்டோமே. இந்த ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சிங்கில் வேற என்ன புதுசாக வரைய போகிறோன்னு கேட்கலாம். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் பென்டகனல் பிரிசம், ஹெக்ஸாகனல் பிரமிட், கியூப்னு ரெகுலர் பாலிஹெட்ரன் சாலிட்ஸ் உடைய ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூவை வரைஞ்சோம். அதை வரைய ஸ்கேல், ப்ரொட்ராக்டர், மினி டிராஃப்டர்னு டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பயன்படுத்தணும். ஆனால் இந்த ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சிங்கில் ரெகுலர் பாலிஹெட்ரன் சாலிட்ஸை தவிர வேற எந்த விதமான ரியல் லைஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வேணா கொடுப்பாங்க. பெரும்பாலும் சின்னதா ஏதாவது மிஷின் காம்பனன்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. அந்த காம்பனன்ட்டோடைய ப்ரொஜெக்ஷன்ஸை, அதாவது ஆர்த்தோகிராஃபிக் வியூஸை டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாம ஃப்ரீ ஹேண்ட்ல பென்சிலை வச்சு டிராயிங் ஷீட்ல வரையணும். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்ல எல்லாம் கொஸ்டின்ல எந்த டயக்ராமும் கொடுக்க மாட்டாங்க. எந்த சாலிடை வரையணுமோ அதை பற்றிய டிஸ்கிரிப்ஷன் கொஸ்டின்ல இருக்கும். அதை படித்து புரிஞ்சுக்கிட்டு அந்த சாலிடோட ப்ரொஜெக்ஷன்ஸை வரையணும். ஆனால் ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சிங்கில் ஆப்ஜெக்டோட பிக்டோரியல் வியூவை கொடுத்துருவாங்க. அதாவது ஆப்ஜெக்டோடைய 3D ரெப்ரசன்டேஷனை கொடுப்பாங்க. அதை பார்த்து அதனுடைய 3 வியூஸையும் வரைகிற மாதிரி இருக்கும். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் போன்ற மற்ற டிராயிங்ஸில் டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் செய்யறதால டிராயிங்கை எக்ஸாக்ட் டைமென்ஷனுக்கு தான் வரையணும். இப்போ இந்த டிராயிங்கை பார்த்தீங்கன்னா பென்டகனல் பிரமிடை அதனுடைய ஹைட் 60 mm அதனுடைய பேஸ் எஜ் 30 mm எக்ஸாக்டாக வரையணும். ஆனால் ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சிங்கில் டிராயிங்கை எக்ஸாக்ட் டைமென்ஷனுக்கு வரைய வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவு அப்ராக்சிமேட்டாக இருந்தால் போதும். பட் அப்ரோப்ரியேட்டாக இருக்கணும். ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சிங்கில் 2 வியூஸ் வரைய சொல்லி கேட்கறது ரொம்ப ரேர். கொடுக்கப்பட்ட ஆப்ஜெக்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் தான் அப்படி கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால பெரும்பாலும் 3 வியூஸ் வரைய சொல்லி தான் கேட்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சிங்கில் டிராயிங்கை நாம டைமென்ஷனுக்கு வரையாம இருக்கலாம், ஆனா டைமென்ஷனிங் பண்ணாம இருக்கக்கூடாது. அதாவது இங்க இருக்கிற ஒவ்வொரு வியூஸும் எக்ஸாக்டா இந்த 119 mm, 19 mm, 48 mmக்கு வரையப்பட்டதா இருக்காது. அப்ராக்சிமேட்டா தான் வரைஞ்சிருப்பாங்க. ஆனா டிராயிங் வியூஸ் எல்லாம் வரைஞ்சு முடிச்ச உடனே இந்த டைமென்ஷனிங்கை பண்ணணும். அதாவது டைமென்ஷன் லைனை வரைஞ்சி டைமென்ஷன் டெக்ஸ்ட்டை வரைஞ்சி டைமென்ஷனிங்கை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த டைமென்ஷனிங் ஒரே வியூல இல்லாம 3 வியூலையும் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது போல ஒரு வியூல வர டைமென்ஷன் இன்னொரு வியூல டியூப்ளிகேட் ஆகக்கூடாது. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்ல எல்லா வெர்டிசஸ்க்கும் A, B, C, 1, 2, 3ன்னு நாம நேம் கொடுத்துருப்போம். அது போல ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சிங்ல நேம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்ல XY லைன் வரைஞ்சி VP, HPன்னு மார்க் பண்ணுவோம். ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சிங்லயும் அப்படி செய்யறது சரியான விஷயம்தான். ஆனா அப்படி வரையலனாலும் அதை தவறா யாரும் கருதுறது கிடையாது. அதுக்காக மார்க்ஸும் குறைக்க மாட்டாங்க. ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சிங்லயும் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் தான் ஃபாலோ பண்றோம். அதனால ஃப்ரண்ட் வியூவை XY லைனுக்கு மேலேயும் டாப் வியூவை XY லைனுக்கு கீழேயும் வரையணும். ரைட் சைட் வியூவை ஃப்ரண்ட் வியூக்கு லெஃப்ட் சைட்லையும், லெஃப்ட் சைட் வியூவை ஃப்ரண்ட் வியூக்கு ரைட் சைட்லையும் வரையணும். இந்த 4 வியூஸ்ல ஏதாவது 3 தான் பொதுவாக கேட்பாங்க. இதை தவிர பாட்டம் வியூ, ரியர் வியூன்னு 2 வியூஸ் இருக்கு. அதை கேட்கவே மாட்டாங்க. இந்த வியூஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு எந்தெந்த டைரக்ஷன்ல கொடுக்கப்பட்ட ஆப்ஜெக்டை பார்த்து வரையணுன்றத இப்ப பார்க்கலாம். பொதுவா கொஸ்டின்ல ஒரு ஆப்ஜெக்டும் அதனுடைய வியூவிங் டைரக்ஷனும் கொடுப்பாங்க. அப்சர்வர் எந்த டைரக்ஷன்ல நின்னு பார்த்தா ஆப்ஜெக்டோடைய ஃப்ரண்ட் வியூ கிடைக்குமோ அதுதான் வியூவிங் டைரக்ஷன். இங்க கொடுத்திருக்கிற வியூவிங் டைரக்ஷன் தான் நார்மல் வியூவிங் டைரக்ஷன். அதாவது ஆப்ஜெக்டோடைய லென்த் சைடில் பார்க்குற மாதிரி தான் யூஸ்வலாக வியூவிங் டைரக்ஷன் கொடுப்பாங்க.
இந்த பொசிஷன் தான் அப்சர்வர் நிக்கிற இடம். இங்க இருந்து அவர் ஆப்ஜெக்ட்டுக்கு மேல பார்த்தா டாப் வியூ கிடைக்கும். அவருடைய ரைட் சைடுல இருந்து பார்த்தா ரைட் சைடு வியூ கிடைக்கும். அவருடைய லெஃப்ட் சைடுல இருந்து ஆப்ஜெக்ட்டை பார்த்தா லெஃப்ட் சைடு வியூ கிடைக்கும். கிடைக்கிற வியூஸ் எல்லாம் டிராயிங் ஷீட்ல வரைஞ்சா இப்படி கிடைக்கும். ஃப்ரண்ட் வியூ மேலையும், டாப் வியூ கீழையும், ரைட் சைடு வியூ லெஃப்ட் சைட்லயும், லெஃப்ட் சைடு வியூ ரைட் சைட்லயும் வரையணும். ஒரு ஆப்ஜெக்டோட ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ் வரையறதுக்கு அதை முதல்ல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுல என்னென்ன ஃபேஸஸ் இருக்கு, எதெல்லாம் விசிபிள்னு கண்டுபிடிக்கணும். எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லயும் 4 டைப் ஆஃப் ஃபேஸஸ் இருக்கு. வெர்டிகல் ஃபேஸ், ஹரிசாண்டல் ஃபேஸ், இன்க்ளைன் ஃபேஸ் அண்ட் கர்வ்டு ஃபேஸ். எந்த வியூல எந்த ஃபேஸ் தெரியும்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ் வரையறதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ரெக்டாங்குலர் பிளாக் எடுத்துக்கலாம். இதுல 2 வெர்டிகல் ஃபேஸஸ் இருக்கு. இது வெர்டிகல் ஃபேஸ் 1, இது வெர்டிகல் ஃபேஸ் 2. இவற்றை தவிர ஒரு ஹரிசாண்டல் ஃபேஸும் இருக்கு. வியூவிங் டைரக்ஷன் இங்க கொடுத்திருக்காங்க. சோ இங்க இருந்து பார்த்தா அப்சர்வரோட ஐ ரேஸ் ப்ரொஜெக்ஷன் பிளேனுக்கு 90 டிகிரில பாஸ் ஆகி ஃப்ரண்ட் வியூவை கொடுக்கும். டிராயிங் ஷீட்ல ஃப்ரண்ட் வியூவை இப்படி வரைஞ்சிக்கலாம். ஆப்ஜெக்ட்ல இருக்கிற 3 ஃபேஸஸ்ல ஃப்ரண்ட் வியூல எந்த ஃபேஸ் வருது? ஒன்னே ஒண்ணுதான். அது வெர்டிகல் ஃபேஸ் 1. மத்த 2 ஃபேஸஸும் ஃப்ரண்ட் வியூல தெரியாது. அடுத்தது டாப் வியூ கிடைக்க அப்சர்வர் ஆப்ஜெக்ட்டை இந்த டைரக்ஷன்ல பார்க்கணும். டாப் வியூவும் ஒரு ரெக்டாங்கிள் தான். இதை வரைய ஃப்ரண்ட் வியூவோட கார்னர் பாயிண்ட்ஸை கீழ் நோக்கி ப்ரொஜெக்ட் செஞ்சு ஒரு ரெக்டாங்கிளை வரையணும். இந்த ரெக்டாங்கிள் அதற்கு தேவையான லென்த்தை ஃப்ரண்ட் வியூ கிட்ட இருந்து ப்ரொஜெக்ஷன் மூலம் எடுத்துக்கிச்சு. அப்ப வித்துக்கு கிவன் டயகிராமை தான் பார்க்கணும். இந்த டாப் வியூல எந்தெந்த ஃபேஸஸ் தெரியுது? எஸ், இங்கேயும் ஒரே ஃபேஸ் தான். அது ஹரிசாண்டல் ஃபேஸ். அடுத்தது ஏதாவது ஒரு சைட் வியூ வரையணும். நாம ரைட் சைடு வியூ வரையலாம். இதுக்கு அப்சர்வர் ஆப்ஜெக்ட்டை அவருடைய ரைட் சைடுல இருந்து பார்க்கணும். இதை வரைய ஃப்ரண்ட் வியூல இருக்கிற எல்லா கார்னர் பாயிண்ட்ஸையும் லெஃப்ட் சைடுல ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. ஏன்னா ரைட் சைடு வியூன்றது ஃப்ரண்ட் வியூக்கு லெஃப்ட் சைடுல தான் வரையணும். அடுத்தது டாப் வியூவை சைடு வியூக்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஆனா அதை டைரக்டா பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லைனை XY லைனுக்கு 45 டிகிரில வரையணும். அதை XY லைன்ல எங்க இருந்து வேணா ஆரம்பிக்கலாம். நான் ஃப்ரண்ட் வியூவோட லோயர் லெஃப்ட் கார்னர்ல இருந்து வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட் டாப் வியூவை லெஃப்ட் சைடுல 45 டிகிரி லைனுக்கு ப்ரொஜெக்ட் செய்யணும். தென் அந்த லைன்ஸை வெர்டிகலா மேல் நோக்கி ப்ரொஜெக்ட் செய்யணும். ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ஷன் லைன்ஸும் டாப் வியூ ப்ரொஜெக்ஷன் லைன்ஸும் இன்டர்செக்ட் செய்யற பாயிண்ட்ஸை வச்சு நாம ரைட் சைடு வியூவை வரையணும். ரைட் சைடு வியூல நமக்கு கிடைக்கிற ஃபேஸ் வெர்டிகல் ஃபேஸ் 2. ப்ரொஜெக்ஷன் லைன்ஸ் வரைஞ்சாதான் ஃப்ரண்ட் வியூக்கு கீழே எக்ஸாக்டா டாப் வியூவும் ஃப்ரண்ட் வியூக்கு சைடுல எக்ஸாக்டா சைடு வியூவும் வரைய முடியும். சில பேர் இப்படி நீட்டா வரைய வேண்டியதை இப்படி மோசமா வரைவாங்க. ஒவ்வொரு வியூவும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். இப்படி வரையவே கூடாது. தவிர 3 வியூஸ் உடைய டைமென்ஷனும் ஒத்து போகும். அதனால நீங்க ரஃபா வரைஞ்சாலும் ப்ரொஜெக்ஷன் லைன்ஸோட வரைகிறது தான் நல்லது. இந்த ஆப்ஜெக்ட்ல இது வெர்டிகல் ஃபேஸ் 1, இது வெர்டிகல் ஃபேஸ் 2, இது ஹரிசாண்டல் ஃபேஸ். 4ஆவதா இருக்கிறது தான் இன்க்ளைன்டு ஃபேஸ். இந்த டைரக்ஷன்ல இருந்து தெரியிற ஆப்ஜெக்டோட கார்னர் பாயிண்ட்ஸை எல்லாம் 90 டிகிரிக்கு ப்ரொஜெக்ட் செஞ்சா உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட் வியூவை டிராயிங் ஷீட்ல இப்படி வரையலாம். இதுலயும் ஃப்ரண்ட் வியூல இருக்கிறது ஒரே ஃபேஸ் தான். அது வெர்டிகல் ஃபேஸ் 1. இதுவே ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரிகிற எல்லா கார்னர் பாயிண்ட்ஸையும் கீழ் நோக்கி 90 டிகிரிக்கு ப்ரொஜெக்ட் செஞ்சா உங்களுக்கு டாப் வியூ கிடைக்கும். இந்த டாப் வியூ வரைய ஃப்ரண்ட் வியூவோட எல்லா கார்னர் பாயிண்ட்ஸையும் கீழ் நோக்கி வெர்டிகலா ப்ரொஜெக்ட் செஞ்சு ஆப்ஜெக்டோட வித்துக்கு ஒரு ரெக்டாங்கிள் வரைங்க. அதுதான் சரியான டாப் வியூ. இந்த டாப் வியூல 2 பகுதி இருக்கு. லெஃப்ட் சைடுல இருக்கிற பகுதி தான் ஹரிசாண்டல் ஃபேஸ். ரைட் சைடுல இருக்கிற பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா அது இன்க்ளைன் ஃபேஸ். அப்ப ஒரே வியூல 2 ஃபேஸஸ் தெரியுது. அப்சர்வர் அவருடைய ரைட் சைடுல இருந்து பார்த்தா தெரியிற எல்லா கார்னர் பாயிண்ட்ஸையும் ப்ரொஜெக்ட் செஞ்சா ரைட் சைடு வியூ கிடைக்கும். இத டிராயிங் ஷீட்ல நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண 45 டிகிரி லைன் ப்ரொஜெக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி வரைஞ்சா ரைட் சைடு வியூ கிடைக்கும். ரைட் சைடு வியூலயும் 2 பார்ட்ஸ் இருக்கு. கீழே இருக்கிறது வெர்டிகல் ஃபேஸ் 2, மேலே இருக்கிறது இன்க்ளைன் ஃபேஸ். அதாவது ஒரே இன்க்ளைன் ஃபேஸ்
டாப் வியூலயும் தெரியுது, ரைட் சைடு வியூலயும் தெரியுது. இன்க்ளைன் ஃபேஸும் கர்வ்டு ஃபேஸும் ஒரே மாதிரி தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற இன்க்ளைன்டு ஃபேஸை கர்வ்டு ஃபேஸா மாத்தனா இப்படி கிடைக்கும். இங்கேயும் கர்வ்டு ஃபேஸ் இன்க்ளைன் ஃபேஸ் போல டாப் வியூலயும் ரைட் சைடு வியூலயும் தெரியுது. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரே ஹரிசாண்டல் ஃபேஸ் ரெண்டு வியூல தெரியாது, அது போல ஒரே வெர்டிகல் ஃபேஸும் ரெண்டு வியூல தெரியாது. இங்க ஃப்ரண்ட் வியூல இருக்கிறது வெர்டிகல் ஃபேஸ் 1, சைடு வியூல இருக்கிறது வெர்டிகல் ஃபேஸ் 2. ரெண்டும் ஒரே வெர்டிகல் ஃபேஸ் இல்ல, ஆனா ஒரே இன்க்ளைன் ஃபேஸோ அல்லது ஒரே கர்வ்டு ஃபேஸோ ரெண்டு வியூல தெரியும். இந்த மூணு ஆப்ஜெக்ட்ல இருந்து நாம கத்துக்கிட்டத இப்ப சம்மரைஸ் பண்ணலாம். அதாவது எல்லா ஆப்ஜெக்ட்லயும் வெர்டிகல் ஃபேஸ் ஃப்ரண்ட் வியூ அண்ட் சைடு வியூல தெரியும். எல்லா ஆப்ஜெக்ட்லயும் ஹரிசாண்டல் ஃபேஸ் டாப் வியூல மட்டும் தான் தெரியும். அடுத்தது இன்க்ளைன்ட் ஃபேஸ் அண்ட் கர்வ்டு ஃபேஸ் எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லயும் ஒண்ணுக்கும் மேற்பட்ட வியூஸ்ல தெரியும். உதாரணமா, இந்த ஆப்ஜெக்ட்ல இன்க்ளைன்ட் ஃபேஸ் டாப் வியூ அண்ட் ரைட் சைடு வியூல தெரியும். இதுவே இந்த ஆப்ஜெக்ட்ல இன்க்ளைன்ட் ஃபேஸ் ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூல தெரியும். ரெண்டு வியூஸ்ல மட்டும் தான் தெரியணும்னு கிடையாது. இந்த ஆப்ஜெக்ட பாருங்க, இதுல இருக்கிற இன்க்ளைன்ட் ஃபேஸ் ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ அண்ட் ரைட் சைடு வியூன்னு மூணு வியூஸ்ல தெரியும். இன்க்ளைன்ட் ஃபேஸும் கர்வ்டு ஃபேஸும் ஒரே மாதிரி தான் தெரியும். அதனால கர்வ்டு ஃபேஸுக்குன்னு தனி எக்ஸாம்பிள்ஸ் தேவையில்லை. இந்த ஃபேஸஸ் பத்தி கிளியரா தெரிஞ்சாவே நீங்க எந்த விதமான ஆப்ஜெக்ட்டுக்கும் ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ் வரைஞ்சிடலாம். சம்டைம்ஸ் ஆப்ஜெக்டோட வியூவிங் டைரக்ஷனை இந்த மாதிரி டிஃபரெண்டா கொடுக்கலாம். அதாவது எப்பவுமே ஆப்ஜெக்ட லென்த் வைஸ் பார்க்கிற மாதிரி தான் வியூவிங் டைரக்ஷன் இருக்கும். அப்படி கொடுக்காம இப்படி டிஃபரெண்டா கொடுத்தா அப்சர்வர் இந்த பொசிஷன்ல இருந்து ஃப்ரண்ட் வியூ கிடைக்க ஆப்ஜெக்ட பார்க்கறாருன்னு அர்த்தம். அப்ப டாப் வியூ கிடைக்க இந்த டைரக்ஷன்ல பார்க்கணும். ரைட் சைடு வியூ கிடைக்க அப்சர்வருக்கு ரைட் சைட்லயும், லெஃப்ட் சைடு வியூ கிடைக்க அப்சர்வருக்கு லெஃப்ட் சைட்லயும் பார்க்கணும். கிடைக்கிற வியூஸை எல்லாம் டிராயிங் ஷீட்ல வரைஞ்சா இப்படி கிடைக்கும். அதாவது நார்மல் டைரக்ஷன்ல ஃப்ரண்ட் வியூவா வந்தது இங்க டாப் வியூவா வரும், டாப் வியூவா வந்தது இங்க ஃப்ரண்ட் வியூவா வரும். ஸோ வியூவிங் டைரக்ஷனை கவனிச்சு டிராயிங் வரைகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி சார், சப்போஸ் வியூவிங் டைரக்ஷனே கொஸ்டின்ல கொடுக்கல, அப்ப என்ன பண்றது? குட் கொஸ்டின். அப்ப நாம வியூவிங் டைரக்ஷனை நார்மல் டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணணும். அது என்ன சார் நார்மல் டைரக்ஷன் சொல்றீங்க, அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? எந்த டைரக்ஷன்ல இருந்து பார்த்தா உங்களுக்கு மேக்ஸிமம் டீடைல்ஸ், மேக்ஸிமம் டைமென்ஷன்ஸ் கிடைக்குமோ அதுதான் நார்மல் டைரக்ஷன். யூசுவலா ஆப்ஜெக்டோடைய லென்த் இருக்கிற பக்கம் தான் மேக்ஸிமம் டீடைல்ஸ் கிடைக்கும், அதாவது லென்த் அண்ட் ஹைட் இருக்கிற பக்கம். அதனால வியூவிங் டைரக்ஷனை எப்பவுமே லென்த் சைடு இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கங்க. உங்க அசம்ஷனை டிராயிங் ஷீட்ல எழுதி ரெக்கார்ட் பண்ணுங்க. சம்டைம்ஸ் சைட் வியூ வரைங்கன்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க, ஆனா எந்த சைட் வியூன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த கொஸ்டினை பாருங்க. டிரா, பிளான், எலிவேஷன் and any one side view choosing the most informative side as the front of the object shown below. அப்ப எந்த சைடு வியூ வரையணும்? உதாரணத்துக்கு இந்த ஆப்ஜெக்ட பாருங்க. இதுல எந்த சைடு வியூ உங்களுக்கு கம்ப்ளீட்டா விசிபிளா தெரியுதோ, எதுல மேக்ஸிமம் டீடைல்ஸ் கிடைக்குதோ அதை தான் வரையணும். இதுல ரைட் சைடு வியூ தான் கம்ப்ளீட்டா விசிபிளா இருக்கு. ஸோ ரைட் சைடு வியூ தான் டிராயிங் ஷீட்ல வரையணும். இந்த கொஸ்டின்ல சிம்பிளா சைடு வியூ வரைங்கன்னு சொல்லாம சைடு வியூ சூசிங் தி மோஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் சைட், அதாவது எந்த சைட்ல மேக்ஸிமம் டீடைல்ஸ் கிடைக்குதோ அதை வரைங்கன்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்படி மென்ஷன் பண்ணணும் கிடையாது, சிம்பிளா டிரா சைடு வியூன்னு மட்டும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் நீங்க எதுல அதிக டீடைல்ஸ் கிடைக்குதோ அந்த சைடு வியூ தான் சூஸ் பண்ணணும். சரி, இந்த கொஸ்டின்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த சைடு வியூ வரையணும்? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயமும் இந்த கொஸ்டின்ல இருக்கு. டிரா, பிளான், எலிவேஷன் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன? அதாவது பிளான்னா டாப் வியூன்னு அர்த்தம், எலிவேஷன்னா ஃப்ரண்ட் வியூன்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு நேம்ஸையும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த அளவுக்கு இன்ட்ரோடக்ஷன் போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல இருந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு டிராயிங், ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சிங்ல எப்படி வரையிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.